நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த சார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கான சார்ட். அந்த சார்ட்ஸ் நீங்க ஏஐ, டேட்டா சயின்ஸ் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணும்போது, டேட்டாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தாராளமா யூஸ் பண்ணலாம். டேஷ்போர்ட்ஸ்லயுமே 1 ஆர் 2 சார்ட்ஸ் யூ கேன் யூஸ். பட் ஆஃப்டர் கெட்டிங் இன்டு த இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? த ரியாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ஐஐடி மாதிரி காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க இதே சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப பெரிய கொஸ்டின். பிகாஸ் we do have so many charts in the industry. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான சார்ட்ஸ் மேட்ப்ளாட்லிப் வச்சு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல. So this video is very important. Don't skip any part of this video. Watch till the end. So you'll get definitely the best knowledge that you could acquire. Let's get started. So இந்த நோட்புக்ல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் மேட்ப்ளாட்டட் சார்ட்ஸ் எல்லாமே ஏஐ, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா ரிசர்ச் பேப்பர்ஸ்ல தீசிஸ் குவாலிட்டி ஒர்க்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட். So that is why I'm saying this is very important. Don't skip any part of this video. இந்த வீடியோல இந்த சார்ட் எப்படி யூனிக்கா இருக்கு, இந்த சார்ட்டோட யூசேஜ் என்ன, இந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டேட்டா செட் தேவை இல்லையா, அதை நான் லோட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா நான் சிபான்லயே நமக்கு ஒரு சில டேட்டா செட்ஸ் எல்லாம் இருக்கும். சிபான் ஜென்ரலா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் லைப்ரரிஸ் லோட் பண்ணுவேன். மேட்ப்ளாட்லிப், சிபான் இது ரெண்டும் விஷுவலைசேஷனுக்காக, நம்பை அண்ட் பாண்டாஸ் இது ரெண்டுமே டேட்டா ஹேண்ட்லிங்காக. ஸோ இந்த சிபான்லயே எனக்கு டிஃபால்ட் அவைலபிளா இருக்கக்கூடிய டிப்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா செட்டா ஃபர்ஸ்ட் நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிட்டு டிஎஃப் டாட் ஹெட்னு கொடுக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் 5 rows லோட் ஆகும் என்னோட கோடிங் என்வாயர்மெண்ட் ஃபுல். ஸோ திஸ் இஸ் அன் ஆன்லைன் அவைலபிள் டேட்டா செட். நீங்க ஆன்லைன் கோடிங் என்வாயர்மெண்ட்ல தான் உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்க இன்கேஸ் ஆஃப்லைன்ல ஒர்க் பண்றீங்கன்னா இந்த டேட்டா செட் உங்களுக்கு லோட் ஆகாது. ஸோ டிப்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போறாங்களா இல்ல தனியா போறாங்களா, அதை பேஸ் பண்ணி அவங்க டோட்டல் பில்லை பேஸ் பண்ணி எப்படி அவ்வளோ டிப் கொடுக்குறாங்க, இல்ல அவங்க ஜெண்டரை பேஸ் பண்ணி எவ்வளோ டிப் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்மோக்கரா நான் ஸ்மோக்கரா அதுக்கும் டிப்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஸோ சைஸ் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள் போறாங்கன்னா எவ்வளவு பேர் போறாங்க, ஸோ எந்த டைம்ல ஸ்பெசிஃபிக்கா அவங்க சாப்பிட போறாங்க, எந்த டேல ஸ்பெசிஃபிக்கா போறாங்க, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த டிப்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டேட்டா செட் நம்ம கிட்ட இப்ப எடுத்திருக்கோம். The first chart that we are going to see is broken axis plot. இந்த சார்ட் என்ன பண்ணுன்றத நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க பார் சார்ட் பாப்பீங்க இல்லையா போன வீடியோல, சோ அந்த சார்ட்ல இப்ப என்கிட்ட ஒரு 6 to 7 வேல்யூஸ் நான் வந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டகரிஸ்ல. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு வேல்யூ மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அந்த சார்ட்ல இருக்க மத்த வேல்யூஸ்லாம் ரொம்ப சின்னதா தெரியும். சோ அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் எனக்கு விசிபிளா இருக்காது. சோ அந்த ஒரு ப்ராப்ளம ரிசால்வ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட சார்ட் தான் இந்த broken axis plot. ஸோ ஸ்பெசிபிக்கலி இந்த ஒரு டேட்டாவை பாருங்க, அந்த டிப்ஸ் டேட்டா செட்டை நம்ம அடுத்து வர சார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க இந்த சார்ட்டோட யூசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிருக்கேன். எப்படின்னா ஒரு 5 கேட்டகரிஸ் இருக்கு, ஏபிசிடி. ஓகே, தட் இஸ் பீங் மார்க்ட் அஸ் லேபிள்ஸ் ஹியர். சி இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸ்க்கான வேல்யூஸ் நான் 5 வேல்யூஸ் கொடுக்குறேன். இந்த 5 வேல்யூஸ்ல இந்த 4 வேல்யூஸ் கொஞ்சம் டிஃபரன்சஸோட இருக்கு. And finally, one value மட்டும் it is far away from this 4 different values. So, what I mean here is, இந்த ஒரு வேல்யூவை நான் பார் சார்ட்ல நாங்க விசுவலைஸ் பண்ணி பார்த்தா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 வேல்யூஸ், இந்த 4 வேல்யூஸ்க்கான டிஃபரன்ஸ் எனக்கு கிளியரா தெரியாது. ஸோ அப்ப இந்த சார்ட் கிரியேட் பண்ணியுமே யூஸ் இல்லாம போயிடும். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளமை நான் ரிசால்வ் பண்ணணும். அதுக்குதான் இப்படி ஒரு பார்ட்டை நான் பண்றேன். இங்க பாருங்க, அந்த பார் சார்ட்டையும் நான் 2 பார்ட்டா பிரிச்சுட்டேன். சோ இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 20 வரைக்கும் இருக்க வேல்யூக்கு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிருது. ஏதாவது ஒரு வேல்யூ ரொம்ப பெருசா இருக்குன்னா அந்த வேல்யூவோட ரேஞ்ச பேஸ் பண்ணி அதுக்கு தனியா சார்ட் கிரியேட் பண்ணி அதுல எனக்கு ஷோ பண்ணுது. சோ see this 20 வரைக்கும் எனக்கு இந்த சார்ட் ஓகே. சோ இன்னொரு சார்ட்டை செகண்ட் ரோ எப்படி நம்ம டேபிள்ல கிரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி எனக்கு ஷோ பண்ணும். see so now look into the coding part. Okay, first நான் இந்த மாதிரி டேட்டா செட் கிரியேட் பண்ணிருக்கேன்.
நெக்ஸ்ட் அந்த ஃபிகர் பார்ட்ல இருந்து பாருங்க. ஸோ ஃப்ரம் தட் ஹவ் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ், தட் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் கிளியர்லி அப்சர்வ். ஸோ அந்த கோடிங் பார்ட் எல்லாமே நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் கண்டிப்பா உங்களால கோடிங் போடும்போது நீங்களா போட முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் தட் யூ நீட் டு கிளியர்லி லுக் இன் டு இட் அண்ட் யூ நீட் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் ஹாவ் எ லுக் அட் இட். ஃபர்ஸ்ட் அந்த ஃபிகர் டாட் நான் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபிகர் டாட் ஆக்சிஸ் 1, ஆக்சிஸ் 2 அப்படி நான் கொடுக்கும்போது when I'm giving that, what is happening here? So வேல்யூஸ் அண்ட் லேபிள்ஸ் கொடுத்ததுக்கு அடுத்து அந்த 2 அப்படின்றது என்னோட நம்பர் ஆஃப் ரோஸ் இண்டிகேட் பண்ணுது, 1 அப்படின்றது எனக்கு காலம்ஸ் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஆக்சிஸ் 1ன்றது டாப்ல இருக்கு இல்லையா அந்த பிளாட், ஆக்சிஸ் 2ன்றது அந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய பிளாட். ஷேர் எக்ஸ்குள்ள நான் ட்ரூன்னு கொடுக்குறேனே, இது எதுக்கு? சோ இந்த ரெண்டு பிளாட்ஸுமே அந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை ஷேர் பண்ணி எடுத்துக்குது. எக்ஸை நான் டிவைட் பண்ணல, ஒய்யை தான் டிவைட் பண்றேன். சோ அதுக்காக ஷேர் எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் டாட் ஏஎக்ஸ் 1 டாட் பார், அதுக்குள்ள நான் லேபிள்ஸ் வேல்யூஸ்னும் ஏஎக்ஸ் 2 டாட் பார்க்குள்ள லேபிள்ஸ் வேல்யூஸ்னும் ஆக்சிஸை ரெண்டு ஆக்சிஸா கால் பண்ணியிருக்கேன். எதுக்கு? இன்சைட்ல உள்ள கொடுத்துருக்கிறது எல்லாமே சேமா தான் இருக்குல்ல. why should I call it twice? what is the purpose here? இந்த இடத்துல அந்த டாப் கிராஃப் இருக்கு இல்லையா, அது என்னோட லார்ஜ் வேல்யூஸை ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்கு. கீழே இருக்க சார்ட் எதுக்காக? எனக்கு சின்ன வேல்யூஸ்ல இருக்க டிஃபரன்ஸை ஜூம் இன் பண்ணி காமிக்கிறதுக்கு. then I give ax1 dot set ylm. இது என்னன்னா ஸ்பெசிபிக்கா y ஆக்சிஸ்க்கான லிமிட்ஸ். சோ இதுதான் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்டான பார்ட். சோ இப்ப இந்த லிமிட்ஸை நான் செட் பண்றது மூலமா தான் அந்த சார்ட் எப்படி எனக்கு தெரிய போகுதுங்கிறத நான் டிசைட் பண்றேன். சோ அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நான் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு சார்ட் வரும்ல, ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணி பார்ப்பேன். சோ அதை பேஸ் பண்ணி நான் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்குவேன். இங்க நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் பாருங்க, 0 to 20னும் 100 to 130னும் கொடுத்துருக்கேன். சோ வாட் இட் மீன்ஸ்? சோ கீழே இருக்க அந்த சார்ட்டுக்கான கீழே இருக்க பாட்டம் பார்ட்டுக்கான ரேஞ்ச் 0 to 20, மேல இருக்க பார்ட்டுக்கான ரேஞ்ச் 100 to 130. தட் இஸ் வாட் ஐ மீன். So next, and finally when I give the dot spines னு குடுக்குறேன்ல, hey axis 1க்கும் axis 2க்கும், so axis 1 spines bottom பார்ட்டுக்கும் axis 2 spines top பார்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். அதுல டாட் செட் விசிபிள் குள்ள ஃபால்ஸ்னு ஒண்ணு கொடுக்குறேன் இல்லையா. சோ இந்த இடத்துல ஸ்பைன்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட கிராஃபுக்கான பார்டர். சோ இது என்ன பண்ணும்னா எனக்கு பார்டர் கிரியேட் ஆகும்ல சார்ட்ல, சோ அதை ரிமூவ் பண்ணி எனக்கு அது வேண்டாம் அப்படின்றதுக்காக ஐ எம் மென்ஷனிங் ஹியர். அண்ட் ஃபைனலி டாட் டிக் பேராம்ஸ் இருக்குல்ல, இது பேராமீட்டர் ஸ்பெசிபிக்கா என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்க அந்த லேபிள்ஸ், அதாவது நான் ஒரு சார்ட் கிரியேட் பண்றேன்னா எனக்கு லேபிள்ஸ் கிரியேட் ஆகும், அதை அவாய்ட் பண்றதுக்காக லேபிள் டாப் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, சோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இப்ப நான் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லயே வந்திருக்க வேல்யூவை ரெண்டா டிவைட் பண்ணி தானே கிரியேட் பண்றேன். சோ மேலையும் ஒரு வேல்யூ இல்ல, செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் வந்துருச்சு ஏபிசிடி, கீழே ஏபிசிடி வந்துச்சுன்னா அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவும் மெஸ்ஸியாவும் இருக்கும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் இப்படி கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலி when I give that plot dot show, சோ என்ன ஆகும்? ஸ்பெசிபிக்கா plot dot show கொடுத்த உடனே எனக்கு இந்த அவுட்புட் வந்துரும், இந்த சார்ட் எனக்கு கிரியேட் ஆயிரும். ஓகே, so what is the purpose of this chart? This plot is split into two y-axis ranges. So it allows the extreme values to be shown without hiding smaller ones. So சின்ன values, சின்ன differences எனக்கு மறைச்சு விட்டுறாது. ஸோ அந்த 0 to 20ல இருக்க வேல்யூஸ்லாம் எனக்கு மறைஞ்சு போயிருக்கும்ல, இப்போ அதையும் சேர்த்து நான் பார் சார்ட் கிரியேட் பண்ணா அந்த ப்ராப்ளமை எனக்கு இந்த சார்ட் ரிசால்வ் பண்ணிடுச்சு. ஸோ தென் த செகண்ட் சார்ட் இஸ் ட்வின் ஆக்சிஸ் சார்ட். சோ இந்த நேம் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? வாட் இட் மைட் பி? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் சார்ட்? see how the chart looks like. what might be the purpose? just keep on guessing. எதுக்காக இந்த சார்ட் நான் கிரியேட் பண்றேன் ஸ்பெசிபிக்கா? நேமே ட்வின் ஆக்சிஸ் சார்ட் தானே, so you might have guessed it. so ஸ்பெசிபிக்கா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க, என்னோட அந்த டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு when I give group by of day, ஓகே, சோ அந்த group by of day நான் கொடுக்கும்போது எல்லா ரோஸையும் டே வைஸ் எனக்கு இது குரூப் பண்ணி கொடுக்கும்.
and then I'm giving dot agg இல்லையா, அந்த agg ஓட மீனிங் என்னன்னா அக்ரிகேஷன். சோ இப்போ நான் பைத்தான் கிட்ட என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. டே வைஸா எனக்கு மீன் கால்குலேட் பண்ணு, டோட்டல் பில்லுக்கும் டிப்ஸுக்கும் ரெண்டுக்கும். ஓகே, சோ இப்போ டே வைஸ் Thursday டோட்டல் பில் என்ன, அண்ட் தென் ஃப்ரைடே டோட்டல் பில் என்ன, அண்ட் சாட்டர்டே டோட்டல் பில் என்ன, சண்டே டோட்டல் பில் என்ன. அதே மாதிரி டிப்ஸும் வந்து டோட்டல் இந்த லைக் டிப்ஸுமே வந்து டே வைஸ் என்ன அப்படின்றதுக்கான ஆவரேஜ் வேல்யூஸ் தான் எனக்கு டோட்டல் பில்லுக்கும் டிப்புக்கும் எடுத்துட்டு வந்து இது வச்சுக்கும். Okay, so next to that, what I'm doing here is when I'm giving figure dot axis 1, I'm telling to create a figure and first axis. So அதுக்காக தான் நான் இங்க இப்படி கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் அந்த axis 1 dot plot னு கொடுக்குறேன் இல்லையா, grouped dot index னு. So what is the purpose and what is going on here? So இந்த இடத்துல grouped dot index ன்றது எதுக்காக கொடுக்குறேன்னா x axis values இங்க denote பண்ணுது. Okay, சோ ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல அது டேஸ மீன் பண்ணுது. Thursday, Friday, Saturday, Sunday அப்படின்ற அந்த டேஸ இங்க டினோட் பண்ணுது. when I'm giving grouped total, இது y axis கான வேல்யூஸ். அண்ட் இந்த இடத்துல மார்க்கர் ஈக்குவல் டு அந்த இடத்துல ஸ்மால் ஓ கொடுத்துருக்கேன்ல, சோ இது எதுக்குன்னா அது ஒரு சர்க்கிள் டாட்ஸ் மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட்க்கு கிரியேட் பண்ணும். சோ அதை வச்சு அந்த லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். சோ தட் இஸ் வை ஐம் கிவிங் மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஓ. சோ இதுக்கான லேபிள் y ஆக்சிஸ்க்கான லேபிள் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நான் அந்த செட் y லேபிள்குள்ள அந்த ஆவரேஜ் டோட்டல் பில்ல கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க. சோ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன கொடுக்குறேன், ஆக்சிஸ் 2 ஈக்குவல் டு ax1 டாட் winx னு கொடுத்திருக்கேன் இல்லையா. சோ இது எதுக்குன்னா இன்னொரு y ஆக்சிஸ் கிரியேட் பண்ணும், அதே x ஆக்சிஸ் ஸ்கேர் பண்ற மாதிரி. சோ நம்ம எப்படி போன டைம் பார்த்தோமோ ஸ்பிளிட் ஆச்சோ அதே மாதிரி இங்க எனக்கு ஸ்பிளிட் ஆகும். சோ இங்கேயும் எனக்கு y ஆக்சிஸ் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், ஆனா ஒரே x ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ax2க்கு இப்ப கம் டு தட் ax2 பார்ட், ax2 டாட் பிளாட்னு கொடுத்துட்டு அங்க குரூப் இண்டெக்ஸ் அப்படி எல்லாம் கொடுக்குறேன் இல்லையா. சோ இப்ப என்ன நடக்கும்னா அந்த டிப்புக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். சோ அந்த ax2ல கீழே ஆக்சிஸ் 1ல என்ன பண்ணும், டோட்டல் பில்லுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். மேல என்ன பண்ணுவோம், இப்போ ஆக்சிஸ் 2 யூஸ் பண்ணி இப்போ டிப்புக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதுக்கு நான் சார்ட் கிரியேட் பண்றேன். And when I need to give a title to my chart, I'm giving plot dot title குள்ள twin axis plot and title கொடுத்திருக்கேன். And finally, when I want to see my chart, what I'll be doing, I'll be giving plot dot show. So எனக்கு என்ன ஆகும், finally என்னோட chart show ஆகும். See, எனக்கு இந்த மாதிரி chart show ஆயிடுச்சு. So இப்படிதான் என்னோட கோடிங் பார்ட் ஒர்க் ஆகுது. So see, இப்போ எனக்கு ரெண்டு சார்ட்டுமே கிரியேட் ஆயிடுச்சு. இங்க ஆவரேஜ் டோட்டல் பில்லு, இந்த ரைட் சைட்ல ஆவரேஜ் டிப், ரெண்டுமே எனக்கு இதே எக்ஸ் ஆக்சிஸ ஷேர் பண்ணிருக்கு. ஓகே, ஸ்பெசிபிகலி twin x எதுக்காக, இட் கிரியேட்ஸ் a second y axis sharing the same x axis. Okay, next custom annotations and arrows. So look at the chart first of all. என்னோட சார்ட் அவுட்புட் இப்படிதான் இருக்கும். So keep that in mind. First let me run the coding cell. ஸ்பெசிபிக்கா இது எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா என்னோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா என்னோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு சார்ட் அப்படின்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த சார்ட். ஓகே, சோ இட் இஸ் மோர் அபவுட் அனோட்டேஷன், அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான டெக்ஸ்ட் அண்ட் தென் ஆரோ, இதை வச்சு என்னோட டேட்டாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதுக்காக தான் இந்த அனோட்டேஷனுக்கான என்னோட சார்ட். சோ ஃபர்ஸ்ட் நான் பிளாட் டாட் ஃபிகர்னு கொடுக்குறேன். இது எதுக்குன்னா எனக்கு எம்டியான ஒரு ஃபிகரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணு, அதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு டிராயிங் ஷீட்டை. ஓகே, சோ அதை கிரியேட் பண்ணதுக்கு அடுத்து plt டாட் பிளாட் குரூப் டாட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன்ல, இது எதுக்கு, ஃபர்ஸ்ட் நான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸை கிரியேட் பண்றேன். டேஸை பேஸ் பண்ணி எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் when I'm giving groupக்குள்ள நான் டோட்டல் பில்ல கால் பண்றேன், மார்க்கர்ஸ் ஈக்குவல் டு ஓ. போன இதுல பார்த்தோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட். டோட்டல் பில்லுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்றேன். சோ இந்த இடத்துல எனக்கு டே வைஸ் டோட்டல் பில் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத எனக்கு இப்ப சார்ட் கிரியேட் பண்ணி பிளாட் ஆகும். when I'm giving that max days equal to group, அது எதுக்காக அப்படின்னா என்னோட டோட்டல் பில் டே வைஸ் எவ்வளவு டிஃபர் ஆகுது, எந்த ஒரு டேல எனக்கு மேக்சிமம் பில்லிங் வந்து நடந்திருக்கு அப்படின்ற இண்டெக்ஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்றதுக்காக தான் அது பக்கத்துல நான் டாட்
ஐடிஎக்ஸ் மேக்ஸ்ன்னு கொடுக்குறோம்ல, அதோட யூஸ் அதுதான். ஸோ மேக்ஸிமம் பில்லிங் என்னைக்கு நடந்திருக்கோ டோட்டல் பில்லிங்ல அதோட இண்டெக்ஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு. So if it gives Sunday or something, so it says that Sunday is the day where maximum billing happened. Okay. Next to that, max value is equal to group of total bill dot max னு கொடுக்குறேன்ல. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட வேல்யூ ஸ்பெசிஃபிக்கா நியூமரிக் வேல்யூஸ் இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல அதோட மேக்ஸிமம் வேல்யூவை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். So for example, if we get some value as an output, it says that that is the maximum billing happened. Okay. கீழ அந்த plot dot annotate இருக்குல்ல, so this is something it's like a star of the code அப்படின்னு சொல்லலாம். So listen carefully. First highest average bill ன்னு கொடுக்குறேன். So இது எதுக்கு? எனக்கு இந்த plotல எனக்கு என்ன நேம் மேல ஷோ ஆகணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் டு தட் xy equal to max day max value ன்னு கொடுத்துருக்கேன்ல. So பாயிண்ட் டு பாயிண்ட் ஏரோ எதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுது? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது டே வித் ஹையஸ்ட் பில், இல்ல ஒய்ன்றது ஹையஸ்ட் ஆவரேஜ் பில் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி எனக்கு ஏரோ இந்த இடத்துல எண்ட் ஆகும் ஏரோ. ஓகே. இங்க xy டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 0.5 மேக்ஸ் வேல்யூ பிளஸ் 2 கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் எந்த இடத்துல டிஸப்பியர் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா 0.5 அண்ட் மேக்ஸ் வேல்யூ பிளஸ் 2ன்றதெல்லாம் இது எதுக்குன்னா அந்த 0.5ன்றது எக்ஸோட பொசிஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லேபிளுக்கு கொஞ்சம் ரைட்ல இது எனக்கு வேணும்ன்றதுக்காக 0.5 ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அந்த மேக்ஸ் வேல்யூ பிளஸ் 2ன்றது இல்லையா இது வந்து ஒய்யோட பொசிஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு கொஞ்சம் மேல வரணும் அப்படின்றதுக்காக நான் பைத்தான் கிட்ட சொல்றதுக்காக கொடுக்குறேன். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா அந்த டாட்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகாம பாத்துக்கும், அதுக்காக தான் இந்த பார்ட் ஆஃப் த கோடிங். Then I give that arrow props equal to dictionary, arrow style is equal to அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணும்னா ஒரு ஆரோவை ஆட் பண்ணும் ஸ்பெசிஃபிக்கா இந்த டைரக்ஷன்ல தான் இது மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ இது ஆட் பண்ணல அப்படின்னா அந்த ஆரோ ஸ்டைல்லாம் கொடுக்கலன்னா எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும், ஆரோவே இருக்காது. ஸோ ஃபைனலி டைட்டில் ஆட் பண்ணிட்டு நான் பிளாட்டை ஷோ பண்ணிடுறேன். ஸோ அப்படி நான் ஆட் பண்ணணும்னா எனக்கு அவுட்புட் வந்துடும். See, இந்த ஹையஸ்ட் ஆவரேஜ் பில்லுக்கு கீழே இந்த ஒரு ஏரோ மாதிரி காமிக்குது இல்லையா, அதை தான் நான் வந்து இங்க ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க ஏரோ இப்படி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து இந்த ஏரோ ஸ்டைல்ன்றது அதுதான். ஓகே. ஸோ இது வந்து இந்த லேபிள் ஸ்பெசிஃபிக்காவே ஏரோஸ் அலோவ் பண்ணும், லேபிள்ஸ் அலோவ் பண்ணும். எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து எனக்கு இந்த பிளாட்டை பார்த்தாலே எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பிளாட்டா இது இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்பெசிஃபிகலி ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் சப் பிளாட் கிரிட்ஸ். ஸோ இது நேம்லயே நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்க்கவே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ சி டேஷ்போர்ட்னா என்னன்னா நம்ம நிறைய சார்ட்ஸ் மொத்தமா போட்டு அதை கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதுதான் நம்ம டேஷ்போர்ட்னு சொல்லுவோம், டேஷ்போர்ட்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சார்ட் தான் இந்த சப்ளாட் கிரிட்ஸ். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காவே மாடல்ஸ் வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது என்னோட மாடல் மிஷின் லேர்னிங் மாடல் நான் சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் டேட்டாக்கு எந்த மாடல் ஒர்க் ஆகுது இதை கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு, இல்ல டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம இடிஏ டேஷ்போர்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ அந்த டேஷ்போர்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நிறைய மெட்ரிக்ஸை நான் எவால்வேட் பண்ணி பாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த சப்ளாட் கிரிட்ஸ். ஓகே. நவ் லுக் இன்டு தி கோடிங் பார்ட். ஃபர்ஸ்ட் லெட் மீ ரன் தி கோடிங் செல். ஸோ என்னோட அவுட்புட் இந்த மாதிரி தான். ஸோ இங்க நான் ஸ்பெசிஃபிக்கா 2 காலம்க்கு, ஒன்னு டோட்டல் பில்லுக்கு, இன்னொன்னு டிப்புக்கு, இது ரெண்டுக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா சார்ட்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ அந்த சார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஜஸ்ட் லுக் இன்டு இட். ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துல சப்ளாட் ஈக்குவல் டு 2,2 கொடுக்குறேன் இல்லையா, இது எதுக்கு? எனக்கு 2 ரோஸ் 2 காலம்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன். அந்த இடத்துல ஃபிகர் சைஸ் 8,6ன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது எதுக்குன்னா என் சார்ட்டோட வித்து லென்த் ஹைட் எல்லாம் நானே டிசைட் பண்ணிக்கலாம். இதோட வித்து 8 இன்ச், ஹைட் 6 இன்ச், டோட்டல் பிளாட்ஸ் ஈக்குவல் டு 4னா டோட்டலா எனக்கு 4 பிளாட்டை கிரியேட் பண்ணி கொடுத்து, இப்ப நம்ம அவுட்புட்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி 4 பிளாட்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்றதுக்காக. கீழே அந்த ஆக்சிஸ்ல வந்து 0,0, ஆக்சிஸ்ல வந்து 0,1, 1,0, 1,1 கொடுக்குறோம்ல.
ஸோ ஒவ்வொரு செல்லுமே ஒரு சப்ளாட் தான். ஸோ ஒன்னொன்னுமே 2D அரே தான் அப்படின்றத நான் சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் தான் இது. ஃபர்ஸ்ட் 00 01 10 11 இத பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரோ ஓட இண்டெக்ஸ், காலமோட இண்டெக்ஸ் அதுதான் இது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. சோ அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இந்த 2D அரேன்றதும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் டோட்டல் பில். இது எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா sns டாட் plot நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு ஹிஸ்டரி எனக்கு லைக் ஹிஸ்டோகிராம் கிரியேட் ஆயிரும். ஹிஸ்டரி ஆஃப் டோட்டல் பில்னு சொல்லிட்டேன். அது சாரி ஹிஸ்டோகிராம் ஆஃப் டோட்டல் பில். ஸோ இது என்ன பண்ணும்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூஷனை காமிக்கிற மாதிரி ஹிஸ்டோகிராமை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுல இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு டோட்டல் பில்லு வரணும் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல ஃப்ரீக்வன்சி வரணும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணுன்றதுக்காக நான் இப்படி கொடுத்தேன். ஸோ when I give that sns dot hist plotக்குள்ள df of tipன்னு கொடுக்கும்போது அந்த இடத்துல நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. ஆக்சஸ்க்குள்ள 0,1 கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இது எப்பவுமே இது என்ன பண்ணுவோம்னா எனக்கு பில்லையும் டிப்பையும் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத எனக்கு கம்பேர் பண்ணி காமிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அந்த sns டாட் பாக்ஸ் பிளாட்ல x ஈக்குவல் டு டே y ஈக்குவல் டு டோட்டல் பில்னு கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஸ்பெசிபிகலி ஆஸ் சிமிலர் டு டிப் இந்த டோட்டல் பில்லுக்கும் எனக்கு அந்த பாக்ஸ் பிளாட் கிரியேட் ஆகும். டேட்டாக்கு அந்த டிஎஃப் நான் ஆல்ரெடி வச்சிருக்க அந்த டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோ. எக்ஸ் ஆஃப் ஆக்சஸ்ல மேல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 0,1. ஸோ அப்ப இது வந்து எனக்கு 1,0ல பாக்ஸ் பிளாட் கிரியேட் ஆகணும். ஸோ இதே மாதிரி எனக்கு பாக்ஸ் பிளாட் டிப் பை டே. ஸோ நம்ம மேல எதுக்காக கிரியேட் பண்ணோம்? டோட்டல் பில் பை டே கிரியேட் பண்ணோம். இப்போ டிப் டே வைஸ். ஸோ எதுக்கெல்லாம் கிரியேட் பண்றோம்? ஹிஸ்டோகிராம் வந்து டோட்டல் பில்லுக்கு கிரியேட் பண்றோம், ஹிஸ்டோகிராம் வந்து டிப்புக்கு கிரியேட் பண்றோம். அதே மாதிரி பாக்ஸ் பிளாட் வந்து டோட்டல் பில்லுக்கும், இப்போ அடுத்து ஃபைனலி பாக்ஸ் பிளாட் வந்து டிப் பை டே. ஸோ டே வைஸ் டிப்ஸுக்கும் டே வைஸ் டோட்டல் பில்லும் நம்ம வந்து என்ன பண்றோம்? பாக்ஸ் பிளாட் கிரியேட் பண்றோம். ஸோ அதுதான் அடுத்த லைன் ஆஃப் கோடிங். sns டாட் பாக்ஸ் பிளாட்னு கொடுத்துட்டு x ஈக்குவல் டு டே y ஈக்குவல் டு டிப்னு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அந்த 1 ஆக்சிஸ் எடுத்துக்கோட்டு 0,0 ஆக்சிஸ்க்கு நீ ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணு, 0,1 ஆக்சிஸ்க்கு இன்னொரு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணு, 1,0க்கு ஒரு பாக்ஸ் பிளாட்டை போடு, இன்னும் 1,1க்கு இன்னொரு பாக்ஸ் பிளாட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இது ஸ்பெசிபிக்கா ஒரு எந்த டேல எனக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா டிப்ஸ் கொடுக்குறாங்க, எந்த டேல அதிகமா எனக்கு பில் வருது அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு இந்த ஒரு டேஷ்போர்ட், இந்த ஒரு சப்ளாட்டே எனக்கு மோர் தென் என்ன. அண்ட் எனக்கு ஏதாவது லே அவுட்ஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்றதுக்காக பிளாட் டாட் டைட் லே அவுட்னு கொடுப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு பிளாட் டாட் ஷோ. ஸோ அதை நான் கொடுக்கும்போது என்னோட அவுட்புட்ல என்ன ஆகும்? என்னோட எல்லா பிளாட்ஸ் கிரியேட் ஆகும். லைக் திஸ். எனக்கு எல்லா பிளாட்ஸும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணிருக்கேன். டோட்டல் பில்லுக்கும் டிப்புக்கும் இது 00, இது 01, இது 1011. ஸோ 1010ல என்ன இருக்கு? டோட்டல் பில் பை டே, 11ல டிப்பு பை டே. ஓகே. நெக்ஸ்ட் டு தட் எரர் பார் பிளாட். See how it was created. ஸோ இது ஸ்பெசிபிக்கா இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, என் டேட்டா ஏதோ இடத்துல சர்டைனா இல்ல, அண்ட் தென் எனக்கு வேரியன்ஸ் அதிகமா இருக்கு, அதாவது டிஃபரன்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இன்டர்வல்ஸுமே அதிகமா இருக்கு. இந்த இடத்த எனக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா டேட்டாவில் அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த எரர் பிளாட்டே. இந்த பேரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்குன்னு. எரரை ஸ்பெசிபிக்கா என் டேட்டால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறேன்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய சார்ட் தான் இந்த எரர் பிளாட். ஓகே. ஸோ லுக் இன் டு த கோடிங். எடுத்த உடனே மீன் டிப் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் குரூப் இன்னும் கொடுக்குறேனா? அங்க என்ன கொடுத்துருக்கேன்? டேயும் டிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ டே வைஸ் டிப்பு கண்டுபிடிச்சு மீன் கண்டுபிடி. ஓகே. ஸோ டிப்ஸ் எல்லாமே டே வைஸ் அதுக்கான ஆவரேஜ் எடுத்துட்டு வா. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் லைன் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ்டிடி ஈக்குவல் டு டிப்னு இருக்குல்ல, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடி. டே வைஸ் டிப்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடி. நெக்ஸ்ட் இத வச்சு எனக்கு பிளாட் கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் அடுத்த லைன்ல பிளாட் டாட் எரர் பார்க்குள்ள மீன் டிப் டாட் இண்டெக்ஸ்னும் மீன் டிப் டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒய்ஆர்ஆர்க்குள்ள எஸ்டிடி டாட் டிப் வேல்யூஸ்னு கொடுக்குறேன்ல.
சோ இது எதுக்காகனா எனக்கு தேவையான அந்த எரர் பிளாட்டை கிரியேட் பண்ணி இதுதான் இருக்கு இல்லையா மெயினான கான்செப்டே. சோ இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு அந்த டேஸ் எல்லாம் பிளாட் ஆகும். Thursday, Friday, Saturday, Sundayன்ற அந்த டேஸ் எல்லாம் பிளாட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ஒய் ஆக்சிஸ்ல என்ன ஆகும்னா ஒவ்வொரு டேக்கான டிப்பும் பிளாட் ஆகும். அங்க அந்த YRR equal to std.tip values இருக்குல்ல இது உண்மையில எனக்கு அந்த எரர் பாக்ஸோட லென்த்தை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பேஸ் பண்ணி அந்த லென்த்தை வந்து நீ மாத்திக்கோ, பிளஸ் ஆர் 1 மைனஸ் பண்ணிக்கோ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பேஸ் பண்ணி நீ எரரை கால்குலேட் பண்ணிக்கோ, அதை பேஸ் பண்ணி எனக்கு பிளாட்டை டிராப் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து மீனை பேஸ் பண்ணி எனக்கு இந்த டிஃபரன்சஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அதை வச்சு எனக்கு கிளியரா பிளாட் போட்டு காமி, டே வைஸ் என்ன டிஃபரன்ஸ்னு காமி அப்படின்றதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன். சோ அவங்க எஃப்எஃப்டின்றது எதுக்கு அந்த சர்க்கிளை மார்க் பண்ணி எனக்கு காமிக்கிறதுக்கு அந்த நடுவுல டாட் மாதிரி இருந்ததுல அதுக்காக. லாஸ்டா டைட்டில் ஆட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன், அவுட்புட் எடுக்கிறேன். சோ டைட்டில் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க, எரர் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைட்டில கொடுத்துட்டு ஒய் ஆக்சிஸ்க்கான லேபிளா மீன் டிப்னு நான் கொடுத்துட்டேன். சோ இதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபைனலி எப்படி சார்ட் கிரியேட் ஆகும், சார்ட் கிரியேட் ஆகணும்னா இம்பார்ட்டன்டான லைன் என்னது ஸ்பெசிபிக்கா இதுதான் பிளாட் டாட் ஷோ அப்படின்றது. ஸோ இது கொடுத்தோன்னே எனக்கான எரர் பார் பிளாட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா என்ன ரெப்ரசென்ட் பண்ணும், வேரியபிலிட்டியும் அதாவது டிஃபரன்சஸையும் அதாவது மீனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் ரேஞ்சையும் எனக்கு இந்த சார்ட் ஷோ பண்ணும். So this is how the chart looks like. I believe this session helped you in understanding the most important charts that's being used in advanced research papers and thesis analysis. So if you found this session useful, make sure you watch all the sessions without missing any of them and take notes. So don't forget any part of this. Keep on revising. எப்பெல்லாம் உங்களுக்கு மறக்குதோ மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்து ரிவைஸ் பண்ணிருங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த இன்டர்வியூவை தாண்டி உங்களோட ஜாப்குள்ள போனதுக்கு அடுத்து நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So yes, bye for now. We'll meet you in next amazing video. If you have any doubts, without hesitation, drop them in comments.